வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கிளப் ஹவுஸோட அத்தியாயம் 3க்கு உங்களை வரவேற்கிறேன். அத்தியாயம் 2ஓட கடைசியில டைகர் ஹெவன்ஸ் கேட் கேளிக்கை கப்பலுக்குள்ள நுழையிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத இந்த அத்தியாயத்துல பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 3, ரூல்ஸ். உள்ள நுழைஞ்ச டைகர் ஒரு கொடூரமான காட்சியை பார்த்தான். அங்க ஒருத்தனோட தலையை வெட்டி தொங்க விட்டுருந்தாங்க. ஐ டிட் நாட் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. பக்கத்திலேயே ஒரு வரவேற்பு பலகை இருந்தது. வெல்கம் டு ஹெவன்ஸ் கேட். கீழே இருக்கும் விதிமுறைகளை பின்பற்றி இந்த சுற்றுலாவை இன்பமா கழியுங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. இங்க அனுமதிக்கப்பட்டது கொலை, அனுமதிக்கப்படாதது கற்பழிப்பு, வேற விதிகள் எதுவும் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. அவன் அந்த பலகையை படிச்சு முடிச்சு திரும்புறதுக்கும் அவன் கழுத்துல ஒரு பெண் மாலையை போடுறதுக்கும் சரியா இருந்தது. வெல்கம் டைகர், என்னோட பேரு ரேகா. இந்த பயணத்துல உங்களுக்கான பிரத்யேக வழிகாட்டி. என்னைய பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனான். இவன் ஒருவித சுதாரிப்போடையே அவளை பின்தொடர்ந்து போயிட்டு இருந்தான். அந்த அறையோட வாசல்ல 0 அப்படின்னு ஒரு நம்பர் எழுதி இருந்தது. ரேகா இதுல 0 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டான். கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னான். பேசிட்டு இருக்கப்போவே ஒரு ரூமை திறந்து உள்ள போங்க அப்படின்னு சொன்னான். 2 பேரும் உள்ள போனாங்க. டைகர், உங்க செல்போன், வாட்ச், வேற எலக்ட்ரானிக் பொருள் ஏதாவது இருந்தா இந்த பெட்டியில போட்டுருங்க. உங்க பயணம் முடிகிறப்போ திரும்ப கிடைக்கும். உங்க ஆடைகளை முழுசா களைஞ்சிட்டு நான் கொடுக்குற இந்த பிரத்யேக ஆடையை போட்டுக்கோங்க. அடுத்ததா உங்களை பாடி ஸ்கேன் பண்ண போறோம். உடம்புல எதுனாது ட்ராக்கர் சிப் அல்லது வேற எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருந்தா இப்பவே சொல்லிடுங்க. ஸ்கேனர் ஏதாச்சும் கண்டுபிடிச்சா அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வெடிக்க வச்சிரும். அப்புறம் ஸ்பாட்லயே நீங்க காலி அப்படின்னு சொன்னான். இந்த கெடுபிடிகளை எல்லாம் கொஞ்சம் மதன் எதிர்பார்த்து தான் வந்தான். ஆனா அதை எந்தவித சலனத்தையும் அவன் முகத்துல காட்டல. சம்பிரதாயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தான் டைகர். ரேகா அவனை ஒரு மீட்டிங் அறைக்கு கூட்டிட்டு போனான். டைகர், வெல்கம் ட்ரிங்கை எடுத்துட்டு உட்காருங்க, உங்களுக்கான வேலையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொன்னான். டைகர் ஒரு பீர் குவளையை எடுத்துட்டு போய் உட்கார்ந்தான். இந்த கப்பலுக்கு கிளப் ஹவுஸ் தான் ஓனர். இது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மற்றும் ரகசிய கிளப். சொத்து மதிப்பு 10,000 கோடிக்கு மேலே இருந்தாதான் இங்க மெம்பர் ஆக முடியும். எங்களுக்குன்னு நிரந்தரமா இடம் எதுவும் இல்லை. வருஷத்துக்கு 2 முறை இந்த மாதிரி சந்திச்சுக்குவோம். உங்க வேலை ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நாள் தான். காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட் 8 மணிக்கு முடிஞ்சிரும். கப்பல்ல மொத்தமா 10 தளம் இருக்கு. ஒவ்வொரு 2 மாடிக்கும் ஒரு புதிர் இருக்கும். முதல் மாடியில ஆரம்பிச்சு படிப்படியா 10வது மாடிக்கு போகணும். மேல போக போக உங்களோட புதிர் கஷ்டமா இருக்கும். அதை நீங்க சால்வ் பண்ணா போதும். முடிவுல உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பேசின தொகையை போட்டுருவோம். உங்க பர்சனல் தகவல்களை கூட எங்க டேட்டா பேஸ்ல இருந்து அழிச்சிருவோம். ஆனா புதிர்ல தோத்துட்டீங்கன்னா உங்க தோல்விய டார்க் வெப்ல பிரம்மாண்டமா பப்ளிஷ் பண்ணுவோம். சால்வ் பண்ணாத ஒவ்வொரு புதிருக்கும் உங்க கையில இருந்து 2 கைவிரல் வெட்டப்படும் அப்படின்னு சொன்னான். உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. இதை தவிர வேற ஏதாவது முயற்சி பண்ணீங்கன்னா உங்க தகவல்களை ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால பாதிக்கப்பட்ட கொலையாளிகளுக்கு ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னான். டைகரோட முகத்துல எந்தவித ரியாக்ஷனுமே இல்லை. வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு கேட்டா. இல்ல அப்படின்னு மட்டும்தான் அவனோட பதிலா இருந்தது. டைகர், ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். எங்க கிளப் மோட்டோ பரவசம். ரொம்ப முக்கியமானது. மது, மாது மற்றும் ட்ரக்ஸ் இங்க லிமிட் இல்லை. மதம், மொழி, இனம் எதுவும் பொருட்டு இல்லை. சோ என்ஜாய் அப்படின்னு சொன்னான். கதவை சாத்திட்டு ரேகா போனான். டைகர் பீரை குடிச்சிட்டே அவனோட சிந்தனைய ஓட விட்டான். யார் இந்த கிளப் ஹவுஸ் மெம்பர்கள்? வருஷத்துக்கு 2 முறை தான் கூடி அப்படி என்ன செய்வாங்க? 1000 கோடிக்கு மேல சொத்து இருப்பவங்களுக்கு இங்க என்ன வேலை? செல்போனும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை. இருந்திருந்தா எதையாவது தேடி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சான். 5 புதிருக்கு 1 கோடியா? ஒரு புதிருக்கு 20 லட்சம்.
இல்லை இல்லை, ஒரு புதிருக்கு 2 விரல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அவனோட படகுல வந்த மெம்பர்களா இல்லை இங்கே வேலை செய்கிறவங்களா? ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இங்கே கொலையெல்லாம் ரொம்ப சாதாரணம், எந்த அரசாங்க சட்டங்களும் இங்கே செல்லுபடி ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான். நாளைக்கு பற்றி யோசிச்சாலே தலை ரொம்ப வலிக்குது, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு எழுந்து வெளியே போகிறான். அங்கே அவனுக்காக 2 பணிப்பெண்கள் இருந்தாங்க. அவனை வழிமறைக்கிறாங்க. உங்கள் அறைக்கு அழைச்சிட்டு போகிறோம் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க. டைகரும் அவங்க பின்னாடி போனான். கொஞ்ச நேரம் கழிச்சு பல அறைகளை கடந்து கப்பலோட முகப்பு பகுதிக்கு வர்றாங்க. டைகருக்குன்னு பிரத்யேகமா ஒரு சூட் ரூம் கொடுத்திருந்தாங்க. அந்த அறைக்குள்ள ஒரு சிறிய நீச்சல் குளம், மினி பார், டெக் ஆக்சஸ் எல்லாமே இருந்தது. பலியாட வெட்ட முன்னாடி அலங்காரம் பண்ற மாதிரி அப்படின்னு நினைச்சு தன்னை தானே கிண்டல் செஞ்சுக்கிட்டே மதன் அந்த ரூமுக்குள்ள போனான். வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு அந்த பணிப்பெண்கள் கேட்குறாங்க. 3 பேக்கெட் லைட்ஸ் சிகரெட், அப்புறம் சிகரெட் லைட்டர் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவனோட அறையில் இருக்க ஷெல்ஃப்ல இருந்தே அதை எடுத்து கொடுத்தாங்க. ஹாவ் அ நைஸ் நைட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. இவனோட ரூமுக்கு முன்னாடி வந்திருந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு தூங்க முயற்சி பண்ணான். அவனுக்கு உறக்கமே வரலை. டெக்கோட கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறான். சிகரெட்டை எடுத்து பற்ற வைக்கிறான். இரவு நேர வங்கக்கடலையே நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தான். கடல் நிலவு வெளிச்சத்தில் வெள்ளியா மின்னுது. கப்பலோட மேலடுக்குகள் விண்ணை பிளக்கும் அளவு மியூசிக் ஒளிபரப்பாகுது. கப்பலோட முகப்பு விளக்கு மின்னி மின்னி அணைஞ்சிட்டு இருந்தது. இதை எல்லாத்தையும் கவனமா பார்த்துட்டு இருந்த டைகர் அவனுக்கு பின்னாடி தொலைவில் ஒரு உருவம் அவனை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்ததையும் பார்த்தான். நம்ம கிட்ட எந்த ஆயுதம்னே இல்லையே, அவன் துப்பாக்கி வச்சிருக்கானா இல்லை கத்தி வச்சிருக்கானானே தெரியலையே அப்படின்னு நினைச்சான். கத்தியை வச்சு குத்த வந்தா அவன் கையை தட்டி தாடையில ஓங்கி குத்தி அவனை நிலைக்குலைய வைக்கலாம். ஆனா துப்பாக்கியை வச்சு தூரமாவே இருந்து சுட்டுட்டா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு எதுவும் தெரியாதது போல அப்படியே இருப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இவனோட எதிர்பார்ப்புக்கு மாறா அந்த உருவம் ஒண்ணுமே செய்யாம அப்படியே மறைஞ்சிருச்சு. வேவு பார்ட்டி போல அப்படின்னு நினைச்சான். இவன் சில சிகரெட்டுகளை பத்த வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட கதவுகளை தாளிட்டு அவனோட படுக்கையில வந்து விழுந்தான். 4 நாளா நடந்ததையே யோசிச்சுட்டு இருந்தான். எப்போ தூங்குனான்னே அவனுக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில் இதோட அத்தியாயம் 3 முடிவடையுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத அத்தியாயம் 4ல பார்க்கலாம். நன்றி.